ஒரு அடிப்படை நாகரிகம் கூட இல்லாம படுக்கையறை வரைக்கும் அந்த காவல்துறை வந்து பிள்ளைங்களையும் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு அவங்களையும் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு வந்து ஏற்படுத்திட்டாங்க. எந்த தீவிரவாதி உங்களுக்கு வந்து வேலைக்கு போய் பொருளாதாரத்தை ஈட்டி குழந்தைகளையும் மனைவியையும் கவனிச்சிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு பதில் சொல்லணும். பண்ற சட்டத்தை போட்டு அவங்கள நசுக்கிறது, கைது செய்யறது, அடக்குமுறை பண்றது, இது எல்லாத்தையும் இந்த காவல்துறை இதோட நிறுத்தணும். கலைஞர் நூற்றாண்டு நினைவையொட்டி அவங்க ஒரு கட்டுரையும் வந்து எழுதியிருக்கிறாங்க. கருணாநிதி ஏன் கலைஞர் ஆனார்? அஸ்ஸலாமு அலைக்கும். பயங்கரவாதத்திற்கு ஆள் சேர்ப்பு அப்படின்ற ஒரு செய்தி இன்னைக்கு ஊடகத்துல வந்து பரவி கொண்டிருக்கு. ஸோ அது குறித்தான பதிவு தான் இது. என்னுடைய பேர் ஆமினா. நான் டாக்டர் ஹமீத் ஹுசேன் அவங்களுடைய மனைவி. 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 5 மணி அளவில் சைபர் கிரைம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு 10 பேர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எல்லா எவிடன்ஸும், அதாவது எஃப்ஐஆர், அரெஸ்ட் வாரண்ட், சர்ச் வாரண்ட் எல்லாமே எங்ககிட்ட வந்து ஆவணங்கள் ரெடியாக இருக்குது, காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தது உடனே என்னுடைய ஃபோன், என் கணவருடைய ஃபோனை வந்து அவங்க கைப்பற்றி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் எந்த ஒரு எவிடன்ஸையும் ஆவணங்களையும் எங்ககிட்ட அவங்க வந்து முறையாக காட்டவே கிடையாது. அது மட்டும் இல்ல, எங்கள்கிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, ஆனா காட்டல. சர்ச் அப்படின்ற பேர்ல வந்து எங்களுடைய பீரோ லாக்கர்ல இருந்து ஃப்ரிட்ஜ் வரைக்கும் ஒரு சாமா விடாம எல்லாத்தையும் வந்து அலசி ஆராய்ஞ்சாங்க. எங்களுடைய வீடையே வந்து இழுத்து போட்டு புத்தகங்கள் எல்லாத்தையும் கலைச்சு போட்டு வீடையே வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து உள்ளாக்கிட்டாங்க. மேலும் ஒரு அடிப்படை நாகரிகம் கூட இல்லாம படுக்கையறை வரைக்கும் அந்த காவல்துறை வந்து பிள்ளைங்களையும் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு அவங்களையும் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு வந்து ஏற்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் குறிப்பா எங்ககிட்ட அவங்க சொன்னாங்க, உங்க கணவருடைய எந்த ஒரு டாக்குமெண்ட் சர்டிபிகேட்டை நாங்க எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் போய் தேடி பார்க்கும்போது என் கணவருடைய எந்த சர்டிபிகேட்டும் வீட்டுல கிடையாது. குறிப்பாக என் கணவர் வாங்கிய பிஹெச்டி அந்த டாக்டரேட் பட்டமும் கிடையாது. மேலும் எங்க கிட்ட இருந்த அவங்க ஏடிஎம் கார்டு, பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இது எல்லா ஆவணங்களையும் அவங்க வந்து கைப்பற்றி எடுத்துக்கிட்டாங்க. மேலும் வந்து சர்ச் அப்படின்ற பேர்ல ஒரு பதட்டமான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்திட்டாங்க. இந்த நடந்த சம்பவம் எனக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு காவல்துறை உங்கள் நண்பன், காவல்துறை தான் மக்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா இன்னைக்கு மக்களும் சரி காவல்துறையும் சரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கூட இந்த காவல்துறைக்கு வந்து பொருந்தவே இல்லை அப்படின்றத நான் வந்து பார்ப்பேன். அடிப்படை நாகரிகம் கூட அந்த காவல்துறை கிட்ட வந்து இல்லை அப்படின்றதான் நான் இங்க வந்து பாக்குறேன். மேலும் அவங்க வந்து என் கணவர் கிட்ட இருந்து இந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. என் கணவர் வந்து பிடெக், எம்டெக் அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சியில முடிச்சாங்க. பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ல பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் 4 வருஷத்துல அமிட் யூனிவர்சிட்டியில முடிச்சாங்க. அதாவது இந்த படிப்புகளை அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு முடிச்சிருப்பாங்க அப்படின்றது குடும்பத்தாரியாகிய எங்களுக்கு தான் தெரியும். ஆனா அது கூட ஒரு கருணையே இல்லாம இந்த காவல்துறை வந்து என்ன பண்ணிருச்சுன்னா, ஈஸியா அதை நாங்க எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கைப்பற்றிட்டு போயிட்டாங்க. மேலும் இங்க ஊடகத்துக்கு நான் ஒரு செய்தியை வந்து முன்வைக்கிறேன். எந்த ஊடகம்லாம் என்னுடைய கணவரை தீவிரவாதி அப்படின்னும் அவங்க பேசிய இஸ்லாமிய மார்க்கத்தை தீவிரவாத சித்தாந்தம்னு மக்கள் கிட்ட இன்னைக்கு சித்தரிச்சாங்களோ, அந்த ஊடகத்துக்கிட்ட நான் இன்னைக்கு ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறேன். என்னன்னா, எந்த தீவிரவாதி உங்களுக்கு வந்து வேலைக்கு போய் பொருளாதாரத்தை ஈட்டி குழந்தைகளையும் மனைவியையும் கவனிச்சிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு பதில் சொல்லணும். மேலும் எந்த தீவிரவாதி பொதுமக்கள் கிட்டையும் பொது தலைவர்கள் கிட்டையும் பொது கூட்டங்கள்லையும் பொது மேடைகள் போட்டு உரையாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஊடகம் நிச்சயமாக பதில் கொடுத்தே ஆகணும். எந்த ஊடகம்லாம் சித்தரிச்சாங்களோ என்னுடைய கணவரை தீவிரவாதினும் அவங்க பேசிய இஸ்லாமிய மார்க்கத்தை தீவிரவாத சித்தாந்தம்னு சித்தரிச்சாங்களோ அந்த ஊடகங்கள் நிச்சயமாக எனக்கு இந்த பதிலை கொடுத்தே ஆகணும். மேலும் என் கணவர் வந்து பொது தலைப்புகளிலும் பேசியிருக்கிறாங்க, பொது மேடைகளிலும் பேசியிருக்கிறாங்க, ஜும்மா உரைகளிலும் பேசியிருக்கிறாங்க, மார்க்க சம்பந்தப்பட்ட தலைப்புகளிலும் பேசியிருக்காங்க. உதாரணத்துக்கு மணிப்பூரில் நடப்பது என்ன, பொது சிவில் சட்டம், தொழிலாளர்கள் தினம் பற்றி, பாலஸ்தீனிய வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு, இப்படிப்பட்ட பொது தலைப்புகள்லையும் மார்க்க தலைப்புகள்லையும் அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. பாமர மக்கள் கூட புரிகிற அளவுக்கு தெளிவாக விரிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவங்க தான் என்னுடைய கணவர். அப்படிப்பட்ட என்னுடைய கணவரை தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த காவல்துறை வந்து கைது செஞ்சுட்டு போயிருக்கு ஊப்பா சட்டத்துல. மேலும் இந்த பதிவின் மூலம் 3 கோரிக்கைகளை வந்து நான் இங்க முன்வைக்கிறேன். முதல்ல என்னோட கணவர்கிட்ட இருந்தும் என்கிட்ட இருந்தும் எடுத்துட்டு போன ஏடிஎம் கார்டு, இந்த ஆவணங்கள், மேலும் குறிப்பாக என்னுடைய கணவருடைய சர்டிபிகேட், அவங்க வாங்கிய அந்த டாக்டரேட் பட்டம், இதை வந்து காவல்துறை வெகு விரைவில் சீக்கிரமா என்கிட்ட வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்றதும், மேலும் சிறுபான்மை மக்கள் மேல, குறிப்பாக இந்த முஸ்லிம் மக்கள் மேல இந்த ஊப்பான்ற சட்டத்தை போட்டு அவங்கள நசுக்கிறது, கைது செய்யறது, அடக்குமுறை பண்றது, இது எல்லாத்தையும் இந்த காவல்துறை இதோட நிறுத்தணும் அப்படின்றதையும், மேலும்
இந்த தொடர்பாக இன்னும் கைது செய்யப்பட்ட 3 பேர், மொத்தமாக இந்த 6 பேரை ஊப்பா சட்டத்தை முதல்ல விலக்கிட்டு அவங்கள விரைவாக அவங்கள வந்து விடுதலை செய்யணும் அப்படின்ற இந்த 3 கோரிக்கைகளை நான் இந்த பதிவின் மூலம் அவங்களுடைய மனைவியாகிய நான் வந்து உங்ககிட்ட முன்வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த மாதம் 23ஆம் தேதி ஊப்பா கேஸ்ல 3வது நபராக கைது செய்யப்பட்ட அப்துல் ரஹ்மான் உமரியோட மனைவி ஆயிஷா தான் நான். அவங்க வந்து எப்படிப்பட்ட நபர்னா, உமராபாத்ல 5 வருஷம் ஓதி ஆலிம் பட்டம் பெற்ற மார்க் அறிஞர். அவங்க இஸ்லாமிக் ஸ்காலர், பிஏ இங்கிலீஷ், எம்ஏ அரபிக்ல டிகிரியும் வாங்கியிருக்காங்க. இவங்க பல ஜும்மாக்கள்ல வந்து பல இஸ்லாமிய தலைப்புகள் கீழேயும் பொது தலைப்புகள் கீழேயும் நிறைய டாபிக்ஸ் கீழே பேசியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பேங்கிங் சிஸ்டம் இன் இஸ்லாம், தொழிலாளர்கள் பார்வையில் இஸ்லாம் என்ன சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, சஹாபாக்கள் வரலாறுன்னு இந்த மாதிரி எல்லா தலைப்புகள் கீழேயும் வந்து இவங்க பேசியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நபரை தான் வந்து திடீர்னு வந்து காலையில சைபர் கிரைம் போலீஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல், எந்த ஒரு எவிடன்ஸும் சொல்லாமல், என்கொயரியும் நடத்தாமல் வந்தாங்க. அவங்க பாட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க சைனை வாங்கி. நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு டெலிவரி இருக்குது. இந்த ஒரு நிலைமையில எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. இதுக்கு வந்து இந்த காவல்துறை வந்து எங்கள் குடும்பத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும். இந்த ஊப்பா சட்டத்தை வந்து எந்த ஒரு தவறும் செய்யாத அப்பாவி முஸ்லீம் மக்கள் மேலே போட்டு அரெஸ்ட் பண்ணுறதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை வந்து இந்த ஊப்பா சட்டத்தையும் வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க எந்த தவறும் செய்யாத முஸ்லீம் மக்கள் மேலே. என்னோட டெலிவரிக்குள்ளே என் ஹஸ்பண்டையும் சீக்கிரம் விடுதலை செய்யணும்னு, இந்த ஊப்பா சட்டத்தை ரத்து செய்யணும்னு நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் யாஸ்மின். நான் சுவடு மன்சூர் அவங்களுடைய மருமக. எங்கள் மாமா எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க இளமை பருவத்திலிருந்தே திக, திமுக, மதிமுக, தமுமுக போன்றவற்றில் அவங்களுடைய அரசியல் பயணங்கள் வந்து இருந்திருக்கு. 2007ல் சுவடு மாத இதில் வந்து நடத்தியிருக்காங்க. அதன் பிறகு சுவடு மின்னதலும் அவங்க வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. மீட் அறக்கட்டளை தொடங்கி அதில் பல கருத்தரங்கங்களையும் அவங்க வந்து நடத்தியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வேண்டாம் நீட், பொது சிவில் சட்டம் தேவையா, பாலஸ்தீனம் வரலாறு கூறும் பொதுக்கூட்டம், மணிப்பூரில் நடப்பது என்ன போன்ற கருத்தரங்கங்களை வந்து அந்த மீட் அரங்கத்துல பப்ளிக்கா வந்து நடத்தியிருக்கிறாங்க. இந்த அரங்கத்துல பல முக்கிய தலைவர்களும் வந்து அவங்களுடைய ஸ்பீச்சையும் வந்து கொடுத்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பல புத்தகங்களை அவங்களுடைய பதிப்பகத்தின் வாயிலாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. திராவிட சுவடுகள், திராவிடத்தை பத்தியும் கம்யூனிசத்தை பத்தியும் தமிழ் தேசியத்தை பத்தியும் சிறுவர்களுக்கான கதை தொகுப்புகளையும் அவங்க வந்து அவங்களுடைய பதிப்பகத்தின் மூலமாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் புக் ஃபேர் அவார்டுல இவங்களுக்கு சிறந்த பதிப்பகத்திற்கான அவார்டும் வந்து கிடைச்சிருக்குது. இது மட்டும் இல்லாம கலைஞர் நூற்றாண்டு நினைவையொட்டி அவங்க ஒரு கட்டுரையும் வந்து எழுதியிருக்கிறாங்க. கருணாநிதி ஏன் கலைஞரானார் அப்படிங்கிற இந்த கட்டுரையும் வந்து அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல தளங்கள்ல பயணிச்ச என்னுடைய மாமாவை சுவடு மன்சூர் அவங்கள வந்து காவல்துறை அதிகாரிகள் ஊப்பா சட்டத்தின் கீழே வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. இவங்களை தொடர்ந்து மொத்தம் 6 நபர்களை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க ஊப்பா சட்டத்தின் கீழே. தீவிரவாத சித்தாந்தத்தை பரப்புவதாகவும் வந்து செய்திகள்ல பொய் செய்தியை வந்து பரப்பிக்கிட்டு வராங்க. காவல்துறை ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தவறான கருத்தை வந்து தொடர்ந்து பரப்பிக்கிட்டே வராங்க. இது குறித்து இந்த ஹிஷாபுத் தஹரீரை குறித்து நான் ஆய்வு செய்த வகையில அது ஹிஷாபுத் தஹரீர் இல்ல, ஹிஸ்புத் தஹரீர் அப்படிங்கிற அமைப்பான். இந்த அமைப்பு இஸ்லாமிய உலகத்துல இஸ்லாமிய ஆட்சியான கிலாஃபாவை கொண்டு வருவதை இலக்காக கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது. இந்த அமைப்பு பயங்கரவாத அமைப்பும் கிடையாதான், ஆயுதம் தாங்கிய அமைப்பும் கிடையாதான். ஏன் இது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பியா நாடுகள்ல பயணிச்சுக்கிட்டு வர அமைப்பாகவும் இது வந்து இருக்குது. மேலும் இந்த அமைப்பு மக்களுக்கு அறிவார்ந்த ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் இஸ்லாமிய கருத்தையில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியில வந்து இருந்துட்டு இருக்கிறதா அதை படிச்ச வரைக்கும் எனக்கு வந்து தெரிய வந்த நியூஸ். இன்னும் இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி முறைனா என்ன அப்படிங்கிற அந்த கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த அமைப்பு முனைப்பாக வந்து செயல்படுது. இஸ்லாமிய சுகாதாரத்துறை வந்து எப்படி இருக்கணும், இஸ்லாமிய பொருளாதாரத்துல நாணயம் வந்து எப்படி இருக்கணும், வரி விதிப்பு வந்து எப்படி செயல்படணும், சமூக அமைப்பான குடும்ப உறவு வந்து எப்படி இருக்கணும்,
ஆண் பெண் உறவு முறை வந்து எப்படி இருக்கணும், நீதித்துறை வந்து எப்படி செயல்படணும், ஆட்சித்துறை வந்து எப்படி செயல்படணும், இப்படி இஸ்லாத்துல உள்ள அனைத்து அம்சங்களையும், அனைத்து துறைகளில உள்ள அம்சங்களையும் மக்களுக்கு கருத்தியல் மூலமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பணியை தான் இந்த அமைப்பு செஞ்சுட்டு வரதா நான் படிச்சதுல இருந்து எனக்கு தெரிஞ்சது. ஏனைய நிலங்கள்ல வசிக்கக்கூடிய மக்களும் இதை பற்றி, இந்த இஸ்லாமிய ஆட்சியை பற்றி விழிப்புணர்வு அடையணும் அப்படிங்கிறது இந்த அமைப்போட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அப்படிங்கிறது நான் படிச்சு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பொதுமக்களுக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் உலமா பெருமக்களுக்கும் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஊப்பா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இந்த 6 நபர்களை பற்றியும் நீங்க வந்து தீவிரமா விசாரிங்க. நீங்க வந்து இவங்களை பத்தி ஆய்வு செய்யுங்க. இந்த ஹிஸ்புத் தஹ்ரீர் அப்படிங்கிற இந்த அமைப்பை பற்றி நீங்க வந்து படிங்க. படிச்சுட்டு எது உண்மையோ எது நீதமானதோ அதை நீங்க வந்து எடுத்து மக்கள் மத்தியில பேச ஆரம்பிங்க. இதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா வந்து இருக்குது. இன்னும் இந்த ஊப்பா சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட இந்த 6 நபர்களை குறித்து கண்டன அறிக்கைகளை வெளியிட்ட அனைத்து நபர்களுக்கும், நண்பர்களுக்கும், எனது குடும்பத்தினருக்கும் ஜஸாக்கல்லா ஹைரன், நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.